அதிகாரம் 2. தாவீது சாலமோனுக்கு தந்த இறுதி அறிவுரை. தாவீதின் இறுதி நாட்கள் நெருங்கினபோது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நடந்து செல். மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் வழிகளை காத்து கொண்டு தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இராமற் போகான் என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிறைவேறும். மேலும் செருயாவின் மகன் யோவாபு எனக்கு செய்ததும், இஸ்ரேலின் 2 படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர், எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செய்ததும் உனக்கு தெரியும். அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான். அவ்வாறு அவன் தன் அரைக்கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் அந்த இரத்தத்தின் கரையை படியை செய்தான். ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்துகொள். அவன் நரை முடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டுவிடாதே. கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு. உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும். ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் ஓடிய பொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள். இன்னும் கேள். பாகூரிம் ஊரை சார்ந்த பென்யமீனாகிய கேராவின் மகன் சிமயி உன்னோடு இருக்கிறான் அன்றோ? மகனாயிமுக்கு நான் சென்றபோது அவன் மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான். ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது, உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன். எனினும் நீ அவனை குற்றமற்றவன் என எண்ணிவிடாதே. நீ முன்மதி உள்ளவன். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். அவன் நரை முடியனாய் இரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய். தாவீதின் இறப்பு. பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொள்ளவே தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தன் தந்தையாம் தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. அதோனியா கொலை செய்யப்படுதல். அகீத்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பத்சேபாவிடம் வந்தான். நீ வருவதன் நோக்கம் என்ன? சமாதானமா என்று அவர் கேட்டார். அதற்கு அவன், ஆம், சமாதானமே என்றான். பிறகு அவன், நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். அவரும், சொல் என்றார். அதற்கு அவன், அரசுரிமை என்னுடையதே. நான் அரசனாக வேண்டுமென்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர். இது உமக்கு தெரிந்ததே. ஆனால் நடந்தது வேறு. அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது. அது ஆண்டவரின் திருவுளம். ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். அதை நீர் எனக்கு மறுக்கக்கூடாது என்றான். அதற்கு அவர், அது என்ன? சொல் என்றார். அவன், அரசர் சாலமோன் சொல்லை தட்டமாட்டார். சூனேமை சார்ந்த அபிசாகை எனக்கு மணமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான். அதற்கு பத்சேபா, நல்லது, நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார். பத்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின்,
தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது. அவரும் அதில் அமர்ந்தார். அப்போது அவர், நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு, அதை நீ மறுக்கக்கூடாது என்றார். அதற்கு அரசர், கேளுங்கள் அம்மா, நான் மறுக்க மாட்டேன் என்றார். அப்போது அவர், சூனேமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்றார். அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக, சூனேமை சார்ந்த அபிசாகை அதோனியாவுக்கு நீர் கேட்பானேன்? இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே. அதோனியாவுக்காக நீர் கேட்பானேன்? இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே. அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே. மேலும் குரு அபியத்தாரும் செருயாவின் மகன் யோவாவும் அவன் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார். பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு, அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும். இல்லையேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக. எனவே என் அரசுரிமையை நிலைநிறுத்தி என் தந்தையாம் தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அதோனியா இன்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார். சாலமோன் அரசர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார். பெனாயா அதோனியாவை தாக்கவே அவனும் இறந்தான். அபியத்தார் நாடு கடத்தப்படுதல். பிறகு அரசர் குரு அபியத்தாரை நோக்கி, நிலங்கள் இருக்கிற அனாத்தோத்திற்கு போய்விடும். நீர் சாக வேண்டியவர். இருப்பினும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன். ஏனெனில் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்னாள் தலைவராகிய ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தீர். மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்தபோதெல்லாம் நீரும் அவரோடு இருந்து துன்பம் அனுபவித்தீர் என்றார். இவ்வாறு அபியத்தார் ஆண்டவரின் குருவாய் இராதபடி சாலமோன் அவரை விலக்கிவிட்டார். ஆண்டவர் சீலோவில் ஏலியின் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது. யோவாபு கொலை செய்யப்படுதல். இந்த செய்தி யோவாவுக்கு எட்டியது. அவர் அப்சலோமின் பக்கம் இராவிடினும் அதோனியாவின் பக்கம் இருந்தவர். ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடிபோய் பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டார். யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போனார் என்றும் பலிபீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சாலமோன் யோயாதாவின் மகன் பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார். பெனாயா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் யோவாவை கண்டு, வெளியே வா, இது அரச கட்டளை என்றான். அதற்கு அவர் மறுமொழியாக, முடியாது, நான் இங்கேயே சாவேன் என்றார். எனவே பெனாயா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான். அப்போது அரசர் அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே செய், அவனை கொன்று அடக்கம் செய். இவ்வாறு யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பழி என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நீங்க செய். இந்த இரத்த பழியை ஆண்டவர் அவன் தலைமேலேயே விழச் செய்வாராக. ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் படைத்தலைவனுமான அப்னேரையும் இத்தேரின் மகனும் யூதாவின் படைத்தலைவனுமான அமாசாவையும் என் தந்தை தாவீதுக்கு தெரியாமல் தாக்கி வாளால் கொன்றான். இந்த இரத்தப்பழி யோவாபின் தலைமேல் மட்டுமன்று, அவன் வழிமரபினர் தலைமேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆனால் தாவீது மீதும் அவர் வழிமரபினர் மீதும் அவர் வீட்டார் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கியிருப்பதாக என்றார். அவ்வாறே யோயாதாவின் மகன் பெனாயா புறப்பட்டு போய் யோவாபை தாக்கி கொன்றான். அவர் பாலை நிலத்திலிருந்த தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்பொழுது அரசர் யோவாபுக்கு பதிலாக
யோயாதாவின் மகன் பெனாயாவை படைத்தலைவராகவும் அபியத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாகவும் நியமித்தார். சிமயி கொலை செய்யப்படுதல். பிறகு அரசர் சிமயியை வரவழைத்து அவனை நோக்கி, நீ எருசலேமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதிரோன் நீரோடையை கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி. இதை திண்ணமாய் அறிந்துகொள். உன் இரத்தத்தின் பழி உன் தலைமையிலே விழும் என்றார். சிமயி அரசரை பார்த்து, நல்லது அரசே, என் தலைவராகிய நீர் சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான். அவ்வாறே சிமயி நெடுநாள் எருசலேமில் குடியிருந்தான். 3 ஆண்டுகளுக்கு பின் சிமயியின் அடிமைகளுள் இருவர் காத்தின் மன்னனாகிய மாக்காவின் மகன் ஆகாசிடம் ஓடிவிட்டனர். உன் அடிமைகள் காத்தில் இருக்கிறார்கள் என்று சிமயிக்கு சொல்லப்பட்டது. உடனே சிமயி தன் கழுதைக்கு சேணம் பூட்டி தன் அடிமைகளை தேட புறப்பட்டான். அவன் காத்திலிருந்த ஆக்கீஷிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான். சிமயி எருசலேமிலிருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அரசர் சிமயியை வரவழைத்து, என்று நீ வெளியேறி வேறெங்காவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி. இதை திண்ணமாய் அறிந்துகொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிடச் செய்யவில்லையா? நீயும் அதற்கு நல்லது, நீர் சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா? அப்படியிருக்க ஆண்டவர் மேல் நீ இட்ட ஆணையையும் உனக்கு நான் கொடுத்த கட்டளையையும் மீறியது ஏன் என்று கேட்டார். மேலும் அரசர் சிமயியை பார்த்து, என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி உன் நெஞ்சே அறியும். ஆகையால் நீ செய்த தீங்கு உன் தலைமேலே வந்து விழும்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராயிருப்பார். தாவீதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். பின்னர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு அரசர் கட்டளையிட பெனாயா சென்று சிமயியை தாக்கவே அவனும் இறந்தான். இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது.